பரலபரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மார்ச் மாதத்தின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 மாதங்கள் நடத்தி வந்து 3வது மாதத்தையும் நீ நடத்த போவதற்காக கோடானகுடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். 2 மாதமும் நீ வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தின புதிய மாதத்தின் உழைய போகிறோம். நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அதை கூட பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2021 பிறந்து 2 மாதங்களை கர்த்தருடைய அளவற்ற கிருபையில கடந்து வர தேவன் தயவு பண்ணினார், கிருபையாக நடத்தினார். இந்த புதிய மாதம் மார்ச் மாதம் 3வது மாதத்தை நாம் சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் புத்தகம் 28:15 கடைசி வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு உரைத்தாரோ அதை உங்களை செய்யும் அளவும் நிறைவேற்று வரவும் உன்னை கைவிடவே மாட்டார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு காத்துருங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்களை பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒன்று சேர்ந்து ஒரு நாமத்தை உயர்த்துவோம். Praise the Lord, hallelujah. Thank you Lord, thank you Father Jesus. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மோளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மோளை கண்ணீரையா. ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும்
என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நன்றி நன்றி சப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிதாக்குவன் பரிசுத்தாவின் திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கன மகிமையும் திரியேக தேவனுக்கே உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதை தியானிப்போம். அதிகாரம் 28:15 திரும்ப ஒரு விசை முழுமையாக படிமா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். 28:10 பேர்சபா விட்டு ஆரானுக்கு புறப்பட்ட யாக்கோபு 10வது வசனத்தில் பேர்சபா விட்டு ஆரானுக்கு புறப்படுகிறார். வாசிக்கலாம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணப்பட்டான். 10வது வசனத்தில் பேர்சபா விட்டு ஆரானுக்கு புறப்படுகிறான். 11வது வசனத்தில் வனாந்தரத்தில் ராத் தங்கினான். வாசிக்கலாம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அந்த 11வது வசனத்தில் வனாந்தரத்தில் சூரியன் அஸ்தமித்தபடியினால் அவன் நித்திரை செய்யும்படி வனாந்தரத்தில் அவன் படுத்து கொண்டான். வனாந்தரத்தில் நித்திரை செய்யும்படி அந்த இடத்துல அவன் படுத்து கொண்டான், தூங்கினான் இருக்கு. 12வது வசனத்தில்
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதன் நுனி வானத்தில் எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் ஏறுகிறதும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த 12வது வசனம் சொல்லுகிறது சொப்பனம் கண்டான் இருக்கு. 13வது வசனம் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இங்க கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிக்கிறாரு யாக்கோபோடு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், உனக்கும் சந்ததிக்கும். அந்த 13வது வசனம் நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கு தருவேங்கிற. 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ நாலா திசைகளையும் பரம்புவாய். உன் எல்லை விஸ்தாரமாகும். நீ பருவி பாயிர ஆறு என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு பெருக்கத்தை வாக்கு பண்ணுகிறார். அடுத்து 15வது வசனம் தான் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தகப்பன் வீட்டுக்கு தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தன் தகப்பனாகிய ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு போன யாக்கோபு ஒரு வனாந்தரத்தில் அவன் நித்திரை செய்யும்படி கொஞ்சம் படுத்து கொள்ள வேண்டிய வேலையில தான் அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்து, இந்த சொப்பனத்திற்கு கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் சொல்றேன், நீ படுத்துக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கு தருவேன். 13வது வசனம் 14வது வசனம் கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே நாலா திசைகளும் நீ பரம்பி பாய்வ, பரம்புவாய், நீ பெருகுவாய், நீ எல்லை எப்படியாய் விஸ்தாரமாகும், நாலா திசைகளிலும் நீ வளர்ந்து பெருகுவ, பூமியில் வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு நீ பேர்சபா விட்டு ஆரானுக்கு போற, நீ போகிற இடமெல்லாம் உன் கூட வருவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்றாரு. நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். மேலே சொன்ன வாக்கு தத்தமும் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னதையும் வாக்கு தத்தங்களையும் சொல்றாரு. உன் கூடையே நானும் வருவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்ப உன் தகப்பை விட்டு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னவர். அந்த ஈசாக்கோடு அவன் லாபான் வீட்டில் தங்கியிருந்த ஒரு 20 வருஷங்களாக கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்து அவனுடைய மாமனாருடைய கைக்கும் தன்னுடைய சகோதரனுடைய கைக்கும் தப்புவித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அவன் 2 பரிவாரங்களோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்து இன்னைக்கு நிறைவேறவில்லை, கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கை நின்று நடக்கலை என்று நீ ஒருவேளை இந்த வாக்கு தத்தத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் சொன்னவர் அவர்தான். ஆபிரகாம் வாழ்க்கையில ஆபிரகாம சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற 25 வருடங்கள் கழித்தும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் மனை சாராள் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆபிரகாம் வாழ்க்கையை நிறைவேற்றினார். அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடு தான் உடன்படிக்கை பண்ணினார். அந்த சந்ததியை பெருக பண்ணினார். அந்த சந்ததி வழி வந்த உன்னகிட்டையும் நான் சொன்னதை நிறைவேற்றுவேங்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, முற்பிதாக்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை 430 வருஷம் கழிச்சு எகிப்தின் அடிமைத்தனத்தில் புறப்பட்டு மோசையை கொண்டு நடத்தி யோசுவாவினால கொண்டு அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வச்சார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை விசுவாசத்தை நிலைத்திருந்தவர்கள் பொறுமையோடு காத்திருந்தவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள்.
இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ரட்சித்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை தேசத்துக்கு தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன யாக்கோபோடு சொன்னவர் 20 வருஷமா கூட இருந்ததுக்கு காரணம் லாபான் கைக்கு தப்புவித்தார், ஏசா கைக்கு தப்புவித்தார். இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:3 வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். உன்னோடு கூட இருப்பேங்கிறார். ஒரு 20 வருஷம் கழித்த பிறகு 28 நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தகப்ப தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் சொன்னவர் 20 வருஷம் கழித்து இந்த 31 அதிகாரம் 3வது வசனத்துக்கு வரும்போது, இப்போ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேனாரு. நீ பெயர்சபா விட்டு ஆரோனுக்கு போகும்போது யாக்கோபை பார்த்து சொன்ன, உன்னோடு வந்து உன்னை பாதுகாத்து திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் 20 ஆண்டுகள் கழித்து சொல்கிறாரு, நீ இப்போ தகப்ப வீட்டுக்கு போ, நான் உன்னோடு வருவேங்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தகப்பனை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு வரும்போது கூட இருந்த அதே ஆண்டவர் சொல்றாரு 31வது அதிகாரத்தில் 20 வருஷம் கழிச்சு 31:41 படிக்கலாம். 41:42. இந்த 20 வருஷ காலம் என்பதை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். 20 வருஷம் 31 அதிகாரத்துக்கு வரும்போது 20 வருஷம் அந்த மாமனை பார்த்து சொல்லுகிற 20 வருஷம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்கும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி உரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். 42வது வசனம் அது சேர்த்து படிச்சிட்டியா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்க பாருங்க. யாக்கோபு சொல்லுகிறாரு, இந்த 20 வருஷ காலமா என் கூட இருந்து எல்லா விதமான 14 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்கும் 6 வருஷம் மந்தைகளுக்கும் எத்தனை முறை சம்பளம் பார்க்கிறீர். என் சிறுமையும் என் கஷ்டத்தையும் என் பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்தாரு. என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாயிருக்க என் தேவன் என்னோடு இராமல் போனால் நீர் வெறுமையை அனுப்பியிருப்பேர். அவர் என்னோடு இருந்து என் சிறுமையை பார்த்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இத்தனை வருஷ காலம் நீ எத்தனையோ நெருக்கங்கள், கஷ்டங்களை, துன்பங்களை நீ பட்டாலும் இந்த யாக்கோபு ஆண்டவர் கூட இருந்ததை எவ்வளோ தெளிவுபட சாட்சியாக இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 20 ஆண்டு காலம் என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் அந்த தேவனாய் கர்த்தர் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கலாம். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறாரு, இந்த 20 வருஷமும் என் தேவனாய் கர்த்தர் என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரிய என் தேவனாய் கர்த்தர் என்னோடு இருந்ததுனால என்னை வெறுமையை அனுப்பலை. என் தேவன் சிறுமை என் பிரயாசத்தை பார்த்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபு நமக்கு முன்மாதிரியாக ஒரு சாட்சியாக தேவன் என்னோடு இருந்தார், என்னை வெறுமையை அனுப்பலை, என் பிரயாசத்தை என் சிறுமையும் பார்த்து என்னை நிறைவாய் ஆசீர்வதித்தார். லாபான்ட்ட சொல்றான், என்னின் நிமித்தம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். நான் வருவதற்கு முன்னே உங்கள்கிட்ட இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிறகு உங்கள்கிட்ட இருக்கிறது அதிகம். லாபான் சொல்லுகிறான் யாக்கோவை பார்த்து, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை என் குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். இந்த 20 ஆண்டு காலமாய் கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வதித்தவர், மற்றவர் கையிலிருந்து நம்மளை பாதுகாத்தவர். நம்ம சிறுமைப்படுத்துவதற்கல்ல, நம்முடைய பிரயாசத்தை சிறுமையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் 20 வருஷ காலம்
யாக்கோபு பட்ட பிரயாசத்தை சிறுமை கர்த்தர் பார்த்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். போகிற இடத்தை யாக்கோன் மித்த ஆசீர்வதித்தார். யாக்கோபு அந்த இடத்தை விட்டு லாபான் விட்டு புறப்படும் போது தன் மாமனாயை லாபான் விட்டு வரும்போது இரு பரிவாரனோடு புறப்பட்டு சென்றார். இதை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு வாழ்க்கையை நிறைவேற்றின அந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதமோ இந்த நாளிலேயோ நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலேயோ கர்த்தர் சிறுமையும் பிரயாசத்தையும் கர்த்தர் அறிந்தவர். உன வெறுமே அல்ல, இரு பரிவாரங்களோடு நிறைவான திரளான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள், பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் அந்த வாக்கு தத்துவத்தை வாழ்க்கை நிறைவேற்றுவார். 20 வருஷம் கழித்து அவர் பிரயாசப்பட்டதை, கர்த்தர் கூட இருந்ததை, கர்த்தர் ஆசீர்வதித்ததை எப்படி சாட்சியாக யாக்கோபு அறிவித்தாரோ, 28வது அதிகாரம் பேர்சபா விட்டு ஆரானுக்கு போகும்போது நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னு வாக்குரைத்தவர் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன் கூட இருப்பேனார். வீட்டை விட்டு புறப்படும் போது கூட போனவர் திரும்ப மாமனார் விட்டு புறப்பட்டு திரும்ப போகும்போது தகப்பன் வீட்டுக்கு வரும்போதும் நான் கூடவே இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி 20 ஆண்டு காலமும் யாக்கோவோடு இருந்து அவனை சுகபத்திரமாய் தன் மாமனாருடைய கைக்கும் தன் சகோதரருடைய கைக்கு தப்புவித்து அவனை யாக்கோவாய் போனவனை ஒரு இஸ்ரவேலாய் ஒரு கோத்திரங்களுக்கு தலைவானாக பல ஆசீர்வாதங்களோடு இரு பரிவாரங்களோடு ஒரு திரள் கூட்டமாக அவனை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேறுவதையும் எனக்கு எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு விதமான உயர்வும் அவ்வளவு விதமான ஒரு பெருக்கமும் ஒரு மேன்மையும் கனமும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. உங்களிடத்தில் தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதங்கள், கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை கடந்து வருவதற்கு, உங்களிடத்தில் சேர்வதற்கு தேவன் அந்த நாளை குறித்த நாள் ஒருவேளை இந்த நாளும் இந்த மாதமாக இருக்கலாம். கர்த்தர் சொன்னதை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். நம்பிக்கை விசுவாசத்தோடு காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்து. உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி 28வது அதிகாரத்தில் அனுப்பினவர் 32வது அதிகாரத்துக்கு வரும்போது 31வது அதிகாரத்தில் திரும்பி நான் கூட இருப்பேனாரு. 28க்கு நீ போ, நான் உன்னோடு வருவேன், நீ போகிற இடமெல்லாம் வருவேன்னு சொன்னவர் 20 ஆண்டுகள் கழித்து அவனை திரளான ஆசீர்வாதத்துக்கு, ஒரு பெருக்கத்திற்கு ஒரு காரணம் உள்ளவனாக அவனை உயர்த்தி ஒரு கோத்திரங்களுக்கு தலைவனாக தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு தலைவனாக, நீ உயர்த்தப்பட்டவனாக, கனம் பெற்றவனாக இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போறீங்க. இந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்கிற நேரம் ஒருவேளை ஒரு தலைவனாக, ஒரு தகப்பனாக, கனம் பெற்றவனாக, உயர்ந்தவனாக, திரளான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதம்தான் இந்த மாதம். வல்லோ பரிசுத்த பிதாவே, ஆதியாகமம் 28:15 படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் யாக்கோபு வாழ்க்கையில சொன்னதை செய்து ஒரு கோத்திர தலைவனாக உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதை நிறைவேற்றி ஒரு தலைவனாக, ஒரு உயர்ந்தவனாக, கனம் பெற்றவனாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, ஒரு கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக ஆண்டவரை உயர்த்த போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவின் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவுள் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். ஆமென்.